பார்க்க போகிறது கிவர்ஸ் அப்படிங்கிற அனிமியில் சீசன் 1 எபிசோட் 1-2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ. ஸோ இதோட பார்ட் 2 வீடியோ வந்துட்டு இப்போ எபிசோட் 4 வந்தோடனே வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நம்ம சேனல் லைக் பண்ணி செகண்ட் விட்டு வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓப்பன் பண்ணால் அப்படின்னா ஒரு அழகான சிட்டி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் குப்பை போடுறதுக்குன்னு ஒரு ஃபேக்ட்ரி. ஸோ அப்படிங்கிற ஒரு இடத்த வச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த குப்பைக்குள்ளேயே எவனோ ஒருத்தன் கிளறிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனை பார்த்து சொல்லிட்டு ஒரு ட்ராஷ் ரைட்டர் ஒன்று விட மாட்டான்டா சொல்லிட்டு மொத்த பேரும் சும்மா ஒரு ரவுண்டு கட்டி துரத்த அவன் இல்லாத போலாத குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணி குரங்கு என்ன தான்டா அண்ணன் அப்படிங்கிற மட்டும் குப்பையை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ இவன் தான் நம்ம ஹீரோ. ஸோ அப்படியே நம்ம ஹீரோவை பற்றி தான் டாப் ஆஃப் த டவுனாகவே இருக்குது. ஸோ பணக்காரங்க இருக்கிற சிட்டி, ஸோ பணக்காரங்களாக இல்லாத கொஞ்சம் ஏழையாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக இதை பிரித்து வச்சுருக்கானுங்க. ஸோ அதில் ஒருத்தரை கேட்டு போக அப்படியே அங்கிட்டிருந்து நம்ம ஹீரோவை பார்த்தோம் அப்படின்னா அவன் திருட்டு வந்த மொத்த குப்பையும் கூறு போட்டு சரி பண்ணி அங்கே விற்றுக்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு அவனை அடுத்த தடவை சிக்கினா கண்டிப்பாக நீ வந்துட்டு கண்ட முன்னினோனுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க. வேறு என்ன பண்ண இதை திட்டினா மட்டும் தான் புழப்பு போட்ட முடியும் அப்படிங்கிற மட்டும் திருடிட்டு வர இந்த குப்பையிலேருந்து நம்ம ஹீரோ சரி பண்ணிட்டு அதை வச்சு அவன் புழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து சில பசங்களாம் வம்புழுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. நீ ஒரு குப்பை, நீ 8 ஒரு குப்பை, இதெல்லாம் எவனும் வாங்க மாட்டான் அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பவும் ஒரு பைத்தியக்காரன், அவன் ஒரு கொலைகாரன், அப்படி ஒன்னால தான்டா பிரச்சனை அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோவை லைட்டாக கொஞ்சம் கோவப்படுத்த. ஸோ நம்ம ஹீரோ பார்த்த பார்வைக்கே அவனுக்கு ஓடி போடுறானுங்க. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இந்த பொம்மை அழகாக இருக்குது அப்படிங்கிற மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அவள்கிட்ட வந்து எப்படியாச்சும் கடையில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே சோகத்தில் வர. ஸோ அப்போ நம்ம ஹீரோவை பார்த்துக்கிற கார்டியனாக இருக்கக்கூடியவரை பார்த்துட்டு என்னப்போ தம்பி நீ வந்துட்டு இந்த பொம்மையை கொடுக்க தானே ட்ரை பண்ணு அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு கிண்டல் பண்ணு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அடி வாங்கின கையை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மருந்தை போட்டு விட்றாரு. ஒழுங்காக போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணி இல்லாமோனே அந்த பொண்ணு உனக்கு கிடைக்காமே போயிடுவா அப்படிங்கிற மாட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க கையில் ஒரு விதமான காயமாட்டம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு காயத்துக்கு வந்துட்டு இவர் தான் வந்துட்டு க்ளவுஸ் இதெல்லாம் தந்திருப்பாரு. அதனால தான் மற்றவங்க வந்து அவர் அறுவறுப்பாக பார்க்காம இருந்திருப்பாங்க. இவனுக்கும் அந்த காயம் கொஞ்சம் வலி இல்லாமல் இருந்திருக்கும். நீ இந்த பொம்மையை கொடுக்குற அவதோடு சேர்த்து வச்சு ஒரு கிஸ் அடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காது 2 பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இவனுங்க வீட்டை வந்துட்டு ஒருத்தன் குருகுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஸோ அடுத்த நாள் நெட்வொர்க்கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு சிரிக்க முடியாத அளவுக்கு சிரிக்க ட்ரை பண்ணி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கடுத்து பொண்ணை தேடுறேன், இன்றைக்கே போய் ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாட்டோம் பொண்ணை தேடிட்டு போயிட்டுருக்கு. அப்போ ஒரு தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு அவனை குழியில் போட்டுட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம ஹீரோவோட அப்பாவும் அப்படி தான் தப்பு பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு குழியில் தூக்கி போட்டானுங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு நீ வந்துட்டு எதுவும் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்ட அப்படின்னா உடனே அந்த குழியில் தான் தூக்கி போடுவாங்க அப்படின்னு கூட சொல்லும்போது அது எனக்கும் தெரியும், நெட்டவும் என் மேலே அப்படி தான் கேர் பண்ணி சொன்னார் அப்படின்னு கூட சொல்லும்போது ஆமாம் நாங்கள் ஒன்று கேர் பண்ணிக்கிறோம்ல அப்படின்னு கூட சொல்லும்போது எது நாங்களா அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் வந்துட்டு அப்படி சொல்லலையே அப்படிங்கிற மட்டும் வெக்கத்தில் இருக்கு. நம்ம ஹீரோ வெக்கம் தலைக்கேறி பித்தம் பிடிக்கிற அளவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொம்மையை நீ வச்சுக்க, இதில் குப்பையிலேருந்து எடுத்து உனக்கு வேணுமா வேணாமான்னு தெரியாது அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு கொடுக்க இதை நான் என் பத்திரமா வச்சுக்கிறேன், ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லவும் நம்ம ஹீரோவுக்கு வந்து அப்படியே குதூகலமாகி இப்போ ஐத்தியம் முத்தி ஓட ஆரம்பிச்சிடுறான். எனக்கு ப்ரொப்போஸ் கூட ஒழுங்காக பண்ணாமல். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோ இப்போ ஐத்தியம் முத்துன வேகத்தில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே அவன் வீட்டுக்கு வந்துட்டு நான் போயிட்டு இப்போயே இதை நெட்வொர்க்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு போகிறான். ஆனால் இவர் வந்துட்டு என்ன சொல்லுவார், திரும்ப போயிட்டு ஒழுங்காக சொல்லிட்டு வாடா அப்படிங்கிற மட்டும் தானே சொல்லுவார். அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு கரவை தவிர்க்க அப்போ பார்த்தா நெட்டோ ஒருத்தன் குத்தி போட்டு வச்சுருக்கான். யாரா நீ அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ டென்ஷன் அட்டாக் பண்ண போக அவன் நம்ம ஹீரோவை அடித்து போட்டு அப்படியே அசால்ட்டாக போயிடுறான். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு நெட்வொர்க்கிட்ட போக. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இங்கேருந்து எப்படியாச்சும் போயிருக்கு அப்படிங்கிற மாட்டோம் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவை வந்துட்டு யாரோ ஷூட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி போய் அந்த கட்டி போட்டு வச்சிட்டானுங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கான தண்டனையை நிறைவேற்ற ரெடியாக இருக்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவை இல்லை நான் ஒன்றும் கொலை பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவுக்கு பிடிச்ச அந்த பொண்ணை பார்த்துட்டு அவரை வந்துட்டு கொலை பண்ணவன் அங்கே தான் இருக்கான், அவனை எப்படியாச்சும் கண்டுபிடின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை வந்துட்டு நீ கொலைகார பையன் நிரூபிச்சிட்டாடா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சொல்ல. ஸோ அவ்வளோதான் நம்ம ஹீரோவுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் வெறியான நம்ம ஹீரோவோ இவனுங்க மேலே வெஞ்சன்ஸை வளர்த்துக்கிட்டு நீங்கள் தான்டா குப்போ உங்களை விடமாட்டேன்டான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தா அப்படின்னா அவரை கொண்டவன் அப்படியே அவனுக்குள்ளே நிற்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே இந்த குழிக்குள்ளே தூக்கி வீசிடுறானுங்க.
குழிக்குள்ளே தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சாலே போதும், அவன் பக்கம் நியாயம் இருக்கோ இல்லையோ அவனை தூக்கி இந்த குழிக்குள்ளே போட்டுருவானுங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ இங்கே விழுந்ததுக்கு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னடா நாத்தம் இது குடலை பிடுங்குது அப்படின்னு அவனை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சில மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்குது. ஸோ நம்ம ஹீரோ அதுங்கிட்டேருந்து தான் உசுரை கையில் பிடிச்சி அட்டாக் பண்ண பார்க்குது. ஸோ நம்ம ஹீரோ அதுங்கிட்டேருந்து தான் உசுரை கையில் பிடிச்சிக்கிறதுக்காக உசுரை கையில் பிடிச்சி ஓடினாலும் நம்ம ஹீரோ அடி வாங்கி கீழே விழுந்துட்டு அவ்வளோதான் கதை முடிச்சுன்னு நினைக்கும் போது அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சு பார்க்குறான் டெட்ரோவை கொன்னதை. அவ்வளோதான், நான் அவனை பழி வாங்கணும், கொன்னவனை பழி வாங்கணும், என்னை இங்கே கீழே தள்ளி விட்டு இந்த நரகத்துக்கு போட்டவனுங்களை பழி வாங்கணும், நான் இங்கே சாக மாட்டேன்னு சொல்லிட்டு கிடைக்கிற பொருள்லாம் வச்சு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கேன். ஸோ அதுலேயே வந்து அடித்து நம்ம ஹீரோ பறக்க விட. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கிட்டு இருக்க ஒரு தக்கரத்தை வச்சு அந்த மான்ஸ்டரை போட்டு தள்ளுறான். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா காய்ச்சலாக கண்ணம் பைய மாட்டேன் இருக்கிற ஒருத்தனை வந்து நிற்க. ஸோ அவ்வளோதான் நம்ம ஹீரோ ஸ்டோரி முடிஞ்சுன்னு பார்க்கும்போது அப்போ வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு காப்பாற்றினா கொடையை வச்சுக்கிட்டு. ஸோ அவன் வந்துட்டு நம்ம ஹீரோவை காப்பாற்றி எப்படியாங்கிறது வந்துட்டு ஓரம் பண்ணி நிற்க வச்சுட்டு நம்ம ஹீரோவுக்கு மாஸ்க்கை மாட்டி விட. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறான், என்ன இடம் இது, என்ன ஊர் இது, என்ன விதமான இடம் அப்படிங்கிற மட்டும் கேட்டுட்டு இருக்க. ஸோ அவன்ட்டு அமைதியாக மட்டும் சொன்னாலும் நீங்கள்லாம் யார் இந்த மட்டும் நிலத்துக்கடியில் வாழ்கிறவங்களா அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க. அவ்வளோதான் பயப்புல காண்டாகி நீ இருக்கிறது ஒன்றும் தரைக்கு அடியிலையும் கிடையாது, இதாண்டா தர. ஸோ அவங்க வாயை மூடிட்டு கம்முன்னுறா, இப்படி நம்ம சத்தம் போட்டுட்டு இருந்தானா இந்த மாதிரி இருக்கிற மான்சர்ஸ் எல்லாத்துமே நம்மளை ரவுண்டு கட்டிட்டு இருந்தா அப்படின்னு மட்டும் சொல்லி காமிக்க. ஸோ மொத்த மான்சர்ஸும் ரவுண்டு கட்டி நிற்கிது. ஸோ அப்போ வந்துட்டு அது அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு இவன் வந்துட்டு அவன் கையில் இருக்கிற கொடையை வச்சு சும்மா பொல்லாத தீயெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே காய்ச்சலாவோட அண்ணன் பையனையும் போட்டு தெரியல. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு பார்க்குறான். ஸோ இவனோட பேர் அவன் என்ஜின்னு சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்க. ஸோ இவனை வந்துட்டு நம்ம வந்து ஜின்னு வச்சுக்குவோம். ஸோ அப்படியே நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு ஸோ அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்துக்கிட்டு அவன் போட்டுனா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பசங்களோட சண்டை போட்டு வந்திருக்கான். ஸோ சேத்துல அடி வாங்கிட்டு வந்துருக்கு. என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது நான் பொருளுக்கு உயிர் இருக்குன்னு அவனுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு இப்படி தள்ளி விட்டானுங்க அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன சண்டை போட்டியா, அதெல்லாம் இல்லை நான் சண்டை போடல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்க. ஸோ அப்புறம் வந்துட்டு அவர் வந்து துடைச்சி விட்டோம், நீ ஒன்றும் நினச்சிட்டு இருக்காது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே பொருளுக்கு வந்துட்டு உயிர் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை சொல்லி நான் ஒன்று வளர்த்தேன். ஸோ நான் என்ன பொறுத்த முடியும் இதான் ஒரு பொருள் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக உயிர் இருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ அப்போ இந்த க்ளவுஸுக்கும் இருக்குமா அப்படின்னு மட்டும் சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதுக்கடுத்து கண்ணை முழிக்க. ஸோ நம்ம ஹீரோ செயினில் போட்டு கட்டி போட்டு வச்சுருக்கான் ஜின்னி. ஸோ அப்போ வந்துட்டு இதே என்னடா என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லும்போது ஸோ நீ வந்துட்டு எந்திரிச்சிட்டே அப்படிங்கிற மட்டும் கேட்கும்போது அப்போ வந்துட்டு அவன் பல கேள்வி கேட்குறான், இது என்ன இடம், இது என்ன மாட்ட உலகம் அப்படிங்கிற மட்டும் கேட்டுட்டு இருக்க. ஏன்டா உன்னால் வாயை மட்டும் கவனம் இருக்க முடியாதா அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு ஸோ நீ வந்துட்டு மேலே வந்து விழுதியே. ஸோ நாங்கள் வந்து உங்களை எல்லாருமே ஸ்பீர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே மேலே இருந்தால் கீழே விழுந்தா இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கான், நான் என்னை விட்டு நான் இப்போ மேலே போகணும், மேலே போய் அவர் கொன்னவனை திரும்ப கொள்ளையை கொன்னுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கணும் ரிவெஞ்ச் வாங்கணும், விட்றா என்ன அப்படிங்கிற மட்டும் சொல்லிகிட்டு இருக்க. ஸோ அப்போ வந்துட்டு அவனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஸோ நீ வாங்குவேன் அப்படிங்கிற மட்டும் சொல்லிகிட்டு இருக்க. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அப்போனா உனக்கு இவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்சுக்கான் அப்படின்னா என்ன எப்படி நான் மேலே போகிறது இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது அப்போ வந்துட்டு அவனும் சரி வாப்பா உனக்கு மேலே தானே போகணும் வா அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு அவனும் கூப்பிட்டு போகிறான். நம்ம ஹீரோ அப்படியே ஒரு இடத்துல விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஜின்னும் கிளம்பிட. ஸோ அப்போ வந்துட்டு சில மனுஷங்களாம் வந்துட்டுருக்காங்க, இது உண்மை தானா, இது உண்மையிலேயே தானா அப்படின்னு கூட சொல்லி நம்ம ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு. உண்மையிலே ஸ்பிரிட்டில் இருந்தால் வந்தியா அப்படின்னு கூட கேட்கும்போது நம்ம ஹீரோ ஆமாங்க அப்படி தாங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்பிரிட்டில் வாசிக்கிறவங்க பார்த்துருக்கோம். ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பணமாக தான் பார்த்துருக்கோம், இப்படி ஒருத்தர் நாங்கள் உயிரோட பார்த்ததில்லை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நல்லது தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இவனுக்கு நல்லவன் தானே நினச்சோம் அப்படின்னா நம்ம ஹீரோவை போட்டு இழுத்து வச்சு கட்டி இதாண்டா அவனுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படியே அதுலேருந்து அவனுக்கு லீடர் மட்டும் இருக்கணும் அப்படியே வந்துட்டு முன்னாடி வந்துட்டு சைக்கோ மட்டும் பேசிகிட்டு இருக்கான். நீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஸ்பிரிட்டில் இருக்கணுங்களா, எங்களை என்ன மட்டும் குடும்பப்படுத்திருக்கீங்க தெரியுமா, உங்களோட எல்லா குப்பையும் இங்கே போட்டு இங்கே குப்பை கடை மாற்றி விட்டு இந்த நாற்றத்துக்கு நடுவில் வாழ்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற மட்டும் சைக்கோ மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இதனாலேயே இவனுங்க வந்துட்டு ஸ்பிரிட் மேலே எல்லாருமே வெஞ்சன்ஸில் இருக்கானுங்க. ஸோ அதனால இப்போ நாங்கள் கொண்டு போய் உன்னை விற்றுட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும். ஸோ உன்னை விற்றதுக்கப்புறம் ஒன்று என்ன பண்ணுவானுங்க தெரியுமா, ஒன்று வந்து டார்ச்சர் பண்ணுவானுங்க. ஸோ அந்த டார்ச்சர் வந்துட்டு எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஆனால் நீ வந்துட்டு என்ன எலும்பு தொழுமா இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கெட்டு போன சாப்பாடெலாம் போட்டு நம்ம ஹீரோ வாயில் துணிச்சிட்டு இருக்கானுங்க. சாப்பிடு அப்படிங்கிற மாட்டோம். நம்ம ஹீரோ அப்படியே அவனோட விரலோட சேர்த்து சாப்பிட்ற. ஸோ அப்போ வந்துட்டு அவனுக்கு சாக்காயிடுறானுங்க, என்ன இப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாட்டோம், இது இன்னும் கெட்டு போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கெட்டு போன சாப்பாடு மொத்தத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ஹீரோவை சொல்லிகிட்டு இருக்கான். எல்லாருமே அப்படி தாண்டா நினச்சிட்டு இருக்கீங்க, மேலே கீழே எல்லா பக்கம் ஒரே மட்டும் தாண்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாட்டோம். நம்ம ஹீரோ வெறியாயிட்டு செயினை உடச்சிட்டு வெளியே வந்ததோடு அவன் பவரை யூஸ் பண்ணுறான். இந்த பொருளை நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பாக உயிர் வரும் அப்படின்னு கிரிப்டோ சொன்ன வார்த்தை நம்ம ஹீரோக்கு அப்படி ஞாபகம்
இவன் வந்து ஒரு செயினை பிடிக்க அது போத்த பயங்கரமான ஒரு வெப்பனாக மாறிது. இவன் என்ன ஒரு கிவரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் போட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ண நம்ம ஹீரோ வந்துட்டு அதுலேருந்து தான் ஈஸியாக அந்த செயினை வச்சு தப்பிச்சிடுறான். ஸோ செயினை பிடிங்கிட்டு அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செயினை பிடிங்கி விட அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஒரு டயரை தூக்கி வச்சு சண்டை போடுறான். இவனால் என்ன ஒன்றுத்துக்கு மேலே யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு அங்கே தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஷாக் ஆகு. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ அவனுக்கு எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டு அப்படியே அவனு இந்த சைக்கோ மோட்டர் இந்த பாசியை போட்டு தரலான்னு வரும்போது அப்போ ஜின்னை வந்துட்டு தடுத்து நிறுத்திடுறான். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோவோட பவர் ஒரிஜினலாக எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஜின்னு இவ்வளோ இது பண்ணியிருப்பான். ஸோ அதனால வந்துட்டு நீ வந்துட்டு இப்போ கிவர்ஸை ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதாவது இந்த இடத்துல வர மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணானுங்களே, ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவை கூப்பிட்றான். ஸோ இந்த பார்ட் இதோட முடிஞ்சு. ஸோ இதோட செகண்ட் பார்ட் வந்துட்டு எபிசோட் 4 வந்தோடனே நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அது மட்டுமே இல்லாமல் இனிமேல் நம்ம சேனலில் இனிமேல் இந்த மாதிரி பார்ட் எபிசோடு தான் வரப்போகுது. மினிமம் வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்துட்டு 2 எபிசோடு அப்படி 3 எபிசோட் நான் வந்து கவர் பண்ணுவேன். ஸோ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இப்படி பண்ணுறதுனால நான் வந்துட்டு வீடியோ கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியலனாலும் மினிமம் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சும் நான் வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ அதோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, பாய் கைஸ்.